Hi everyone, welcome to my channel Meenu Ariworks. நம்ம ப்ரொஃபஷனல் லெவல் கிளாஸில் இன்றைக்கி கிளாஸ் 51 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜர்தோசி பேடட் லோட் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஆரி ஒர்க் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ஃப்ரீ பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கோர்சஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியலனா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 1 இன்ச் வச்சு அளவு ஸ்கேலில் 1 இன்ச் வச்சு ஜர்தோசி வந்து ஒரு குட்டி குட்டி ஜர்தோசியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம கிராஸ் வைஸில் லோடிங்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ நம்ம வந்து சுகர் பீடில் எம்போஸ் லோடிங் பார்த்துருப்போம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட் பீடில் எம்போஸ் லோடிங் பார்த்துருப்போம். பீட்ஸ்லாம் அப்புறம் நம்ம வந்து திலகம் இந்த ஷேப்ஸ்லேன்னு பார்த்துருப்போம் இல்லையா? அது அப்புறம் த்ரெட் ஒர்க்ஸில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ எப்படி ஸ்டிச்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் கிளியராக புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் பண்ணணும். ஒவ்வொரு பீட்ஸாக வந்து இது ஒரு பீடாகவே நினச்சிக்கோங்க. சரிங்களா? ஸோ போன கிளாஸில் எல்லாருமே நிறைய போட்டு நல்லா சப்மிட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஓகே, இவ்வளோ கிளாஸஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிளாஸ் தான் இருக்கும். அப்புறம் கிளாஸஸ் வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட ரெக்கார்ட் ஒர்க்ஸ்லாம் நான் பார்த்து கரெக்ஷன் பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு த்ரெட்டை லென்த்தியாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு திரும்ப இந்த பக்கம் கிராஸ் வைஸில் தான் ஃபில் பண்ணணும். சரிங்களா? எப்பயுமே நேருக்கு நேராக ஃபில் பண்ணக்கூடாது, கிராஸ் வைஸில் ஃபில் பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இன்னொரு ஜர்தோசியை லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜர்தோசிலே வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? உள்ள பைப்பிங் த்ரெட் வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஜர்தோசியை வச்சு உள்ளே எப்படி வச்சு இன்செர்ட் பண்ணி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் இவ்வளோ என்னால் வந்து வீடியோ எஃபெக்ட் எடுத்து போட முடியுது. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜர்தோசியாக லோட் பண்ணி போடுறேன். நீங்கள் இதே மாதிரி எனக்கு 2 லைன் போட்டு ஃபோட்டோ எடுத்து எப்பயும் உங்களுக்கு டவுட் கேட்குற குரூப் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த குரூப்பில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம குட்டி லாக் ஸ்டிச் எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்க அந்த ஜர்தோசி வந்து நழுவாமல் இருக்கிறதுக்காக தான். சரிங்களா? இல்லைன்னா ஜர்தோசி வந்து அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த நம்ம குட்டி லாக் ஸ்டிச் வந்து போடுறோம் நம்ம. ஸோ இதே மாதிரி தான் இப்படி எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்துட்டு ஒரு ஜர்தோசியை இன்செர்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஸோ இதில் உங்கள் ப்ளவுஸ் ஒரு 3000 to 5000 ரேஞ்சிலலாம் போடுறீங்க அப்படின்னா பார்டருக்கு வந்து உள்ளே வந்து பைப்பிங் த்ரெட்டுக்கு போல் இந்த மாதிரி நக்ஸியோ இல்லை ஜர்தோசியோ வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் பார்க்குறக்கு நல்லா சூப்பராகவும் இருக்கும். அதே டைம் வந்து ரிச் லுக் வந்து கொடுக்கும் பார்க்குறக்கு. ஓகேங்களா? ஸோ ஜர்தோசியோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். அதனால் வந்து பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள். பெடுக்குன்னு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸில் வந்து இதாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் எப்படி போட்டுட்ருக்கேன்னு புரியுதுங்களா? ஸோ இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை சுற்றி செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா? ஸோ அந்த செயின் ஸ்டிச் ஜரி த்ரெட்டில் அதை சுற்றி செயின் ஸ்டிச் பார்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து லுக்கு பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை கொடுத்து ட்ரை பண்ணி எனக்கு வந்து ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு சென்டிமீட்டருக்கு கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நான் பாதி அளவு தான் போட்டிருக்கேன். நீங்கள் இதிலே ஃபுல்லாக எனக்கு போட்டு ட்ரை பண்ணி ஒர்க்கை சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் எப்பயும் போல் கீழே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து போட்டுட்டு எனக்கு வந்து ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுத்து ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.